வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். நாம் டிவி 365 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாம் டிவி 365 உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு குட் நியூஸ். கேரள அரசின் சூப்பர் திட்டம். உங்கள் மொபைலில் இருந்து ஒரே மெசேஜ் போட்டா போதும். இந்த சுவாமி சாட்போட் செயலி இல்லாம சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் போகாதீங்க. உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில். தமிழகம் மற்றும் உலகெங்கிலும் இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை, மார்கழி மற்றும் தை மாதங்களில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை நாட்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு தினமும் காலை மாலை ஐயப்ப சுவாமியை வணங்கி கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு சென்று சுவாமி ஐயப்பனை தரிசிப்பதை ஐதீகமாக பல வருடங்களாக பின்பற்றி வருகின்றனர். சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கேரளா அரசு சுவாமி சாட்போட் என்ற செயலியை கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். இந்த செயலியில் அப்படி என்னதான் இருக்கிறது? இந்த செயலியை எப்படி பயன்படுத்துவது பற்றிய முழு தகவல்களை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவ கேரள அரசு சுவாமி சாட்போட் எனப்படும் தொழில்நுட்பத்தில் இயங்கும் புதிய வாட்ஸ்அப் சாட்போட் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் இருந்து ஹாய் என்று மட்டுமே அனுப்பினால் போதும். சபரிமலையில் தற்போது இந்த வருடத்துக்கான மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைகள் சிறப்பு வாய்ந்தது. சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் பற்றிய முழு விவரங்களை இந்த செயலியை பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் சென்று வருகின்றனர். கடந்த ஆண்டில் சபரிமலைக்கு சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அடிப்படை வசதியும் பாதுகாப்பும் இன்றி சிரமப்பட்டனர். ஐயப்ப பக்தர்களுக்கு கேரளாவில் தக்க அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும், பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கேரள மாநில தலைமைச் செயலாளர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் ஐயப்ப பக்தர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்வதில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படுமானால் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் வகையில் சுவாமி சாட்போட் என்னும் வாட்ஸ்அப் செயலி உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் 24 மணி நேரமும் உதவிகள் பெற முடியும் என்று கேரள மாநில பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடுவதால் எதிர்பாராத வகையில் விபத்துகள் ஏதேனும் ஏற்படுமானால் அல்லது அவசர உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால் அத்தகைய தருணங்களில் சுவாமி சாட்போட் செயலி மூலம் உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் 623008008000 என்ற எண்கள் மூலம் ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்பினால் உங்களுக்கு உதவிகள் பயண வழிகாட்டி உடனே கிடைக்கும். அதாவது காவல்துறை சேவைகள், தீயணைப்பு சேவைகள், மருத்துவ உதவிகள், வன அதிகாரிகள் எண்கள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான அவசர தொலைபேசி எண்களையும் இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இது அவசர நேரங்களின் போது உடனடி சேவைகளை பக்தர்களுக்கு அளிக்கிறது. மேலும் இந்த சுவாமி சாட்போட் வாயிலாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடைதிறக்கும் நேரங்கள், பூஜை நேரங்கள் மற்றும் அருகிலுள்ள கோவில்கள், தங்குமிடங்கள், உணவகங்கள், விமான நிலையம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையங்கள் பற்றிய முழு தகவல்களையும் கேரள மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் வந்து செல்லும் நேரங்களையும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இந்த செயலியில் தற்போது ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 6 மொழிகளில் இச்சேவையை எளிதில் பெற முடியும் என கேரள மாநில பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சபரிமலைக்கு மண்டல மகரவிளக்கு பூஜை காலங்களில் வருகை தரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குறித்த காலத்தில் வந்து செல்வதற்கு ஏற்ற வசதிகளையும் பாதுகாப்பு மற்றும் கோவில் தொடர்பான சேவைகளையும் இந்த சுவாமி சாட்போட் செயலி உங்களுக்கு எளிதில் வழங்குகிறது. தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த விவரங்களை அறிந்து கொண்டு சிரமம் இல்லாமலும் பாதுகாப்பாகவும் சென்று வரலாம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள் நாம் டிவி 365 உடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.